வணக்கம் மாணவ கண்மணிகளே. நாம் இன்றைய வகுப்பில் பார்க்கவிருப்பது வகுப்பு 2 பாடம் தமிழ் 2ஆம் பருவம் தலைப்பு 6 ஆத்திச்சூடி பகுதி 3. நம் முந்தைய வகுப்பில் இந்த 2 கதைகளை பார்த்தோம். பெரியாரை துணைக்கோள் இளமையில் கல் அந்த கதையை பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது கேள்வி முயல் இந்த கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த வகுப்பில் வைகரை துயிலெழு வித்தை விரும்பு அது ரெண்டையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இது என்ன படம்? பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அருவியில் தண்ணீர் கொட்டுது. அருவியில் தண்ணீர் கொட்டுகிறது. அருவி தண்ணீரின் தொடக்க புள்ளி எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வி நம்ம கேட்டால் தான் அதுக்குரிய பதில் நம்மளுக்கு கிடைக்கும். இது என்னது? ஒரு பூ. இந்த உலகத்தில் எத்தனையோ மலர்கள் இருக்குது, எல்லாமே ஒரே நிறத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? ஆனால் எல்லா பூவும் ஒரே நேரத்தில் இருக்கா? இல்லை, வேறு வேறு நிறங்களில் தான் இருக்குது. இதே போல் எத்தனையோ ஆயிரம் கேள்விகள் நம்மிடம் இருக்கிறது. சில கேள்விகள் புரிவது போல் தெரியும், சில கேள்விகள் எதற்காக என்று தோன்றும். சில கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கும், சில கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்காமலே போய்விடும். அதற்காக நம்ம கேள்விகள் கேட்காமல் இருக்க முடியுமா? நம் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஒரு மனிதனின் மூளையில் தோன்றிய கேள்விகளால் மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. அதனால் நாம் அனைவரும் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேள்விகள் கேட்டால் தான் அதற்குரிய விடை கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு மனிதன் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்? பறவைகள் பறக்குது இல்லையா, அதை பார்த்துட்டு மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் யோசிக்கிறான். அந்த மாதிரி அவன் யோசித்ததன் விளைவாக நம்மளுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த விமானம். பறவை எப்படி பறக்குதோ அதே மாதிரி இந்த விமானத்தின் மூலமாக மனிதர்களும் என்ன பண்ண முடியும்? பறக்க முடியும். அடுத்தது ஒரு பெண் யோசிக்கிறான். பெண்கள் நாங்கள் படிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க இல்லையா, பெண்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எப்படி? பெண்கள்லாம் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்க. ஏன் படிக்கக்கூடாது? வந்தது தான் என்னது? இப்போது பெண் கல்வி. இந்த பெண் கல்வியின் மூலம் அனைவருமே இந்த உலகத்தில் சமம் என்ற சமத்துவம் பிறந்தது. பெண்களால் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் தோன்றியது. பெண்கள் விமானியாக வரக்கூடிய தருணம் கூட இப்போது ஏற்பட்டது. பெண்கள் எல்லா பணிகளிலுமே இப்போ தலை சிறந்து விளங்குகின்றனர். இவங்க தான் யாரு? மாற்றுத்திறனாளிகள். என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அதன் பயனாக நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிக்கப்பட்டதான் என்னது? இந்த கால் பொருத்தக்கூடிய இந்த கம்பிகள். போலியான எடை குறைவான இரும்பாலான கால்கள் போன்ற அமைப்பு. இதன் மூலம் எப்படிப்பட்ட குழந்தைகளாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை எண்ணத்தை ஏற்படுத்தியது. தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசித்ததன் விளைவாக நம்மளுக்கு கிடைத்ததான் என்னது? இந்த தொலைபேசி. இந்த தொலைபேசி என்பது இப்போ எப்படி இருக்குது? இந்த உலகத்தையே கையடக்கமாக நமக்கு தந்துள்ளது. இதன் மூலம் நாம் எந்த நேரத்திலும் யாரிடமும் பேசிக்கொள்ளலாம் என்ற சாதனை பிறந்தது. அடுத்தது ஒரு மனிதன் ஒரு பெட்டி அப்படியே சுமந்துக்கிட்டு செல்கிறான். இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்குறான். அதற்குரிய பதிலாக நம்மளுக்கு கிடைத்தது தான் என்னது? இந்த இழுக்கக்கூடிய இந்த பெட்டி. இந்த பெட்டியின் அடியில் சிறிய சக்கரம் இருப்பதே எளிமையான யோசனை. இது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா, நெம்புகோல் தத்துவத்தின் அடிப்படையில் எளிய இயந்திரமாக அதற்குரிய வேலையை செய்கிறது. இந்த கதைக்குரிய நீதி கேள்வி முயல். நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் தான் அந்த பதிலை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம். அதான் கேள்வி முயல். நம்ம இதிலேருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு மனிதனின் மனதில் எழக்கூடிய கேள்வி மட்டுமே அவனை வேறு இடத்துக்கு வேறு படிநிலைக்கு கொண்டு செல்லும்.
மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகளை மனதில் அடக்கி வைக்காமல் உங்கள் ஆசிரியரிடமோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவர்களிடமோ கேட்டு அதற்குரிய பதிலை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா மாணவ கண்மணிகளே? நன்றி மாணவ கண்மணிகளே. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.